என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு இன்ஆர்கானிக்கான ஃபர்டிலைசர். அந்த ஃபர்டிலைசர் எல்லா ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ்க்குமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அது வந்து எங்கே கிடைக்கும், அது வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு ஒரு கேஜ் வந்துட்டு என்ன, அது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதனுடைய நன்மைகள்லாம் என்ன அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ஃபர்டிலைசர் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துட்டே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது DAP தாங்க. DAP வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்துட்டு எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் சத்துக்களும் பாஸ்பரஸும் வந்து இருக்குது. நைட்ரஜன் வந்து 18% இருக்குது. பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 46% வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நைட்ரஜன் சத்துக்கள் வந்து குறைஞ்சது அப்படின்னா என்ன ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லீவ்ஸ் எல்லாம் வந்து எல்லோ கலராக வந்து மாறிடும். ஒரு க்ரோத்தே வந்து இருக்காது. ரோஸ் பிளான்ட்டில் அப்படியே ஸ்டன் ஆகிடும் க்ரோத்தே, நைட்ரஜன் சத்துக்கள் இல்லை அப்படின்னா. ஸோ இது வந்து ஒரு மெயின் இதாக இருக்கும். இதே நைட்ரஜன் சத்துக்கள் வந்து அதிகமாக நம்ம செடிகளில் இருக்குது, அதிகம் கிடையாது, அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு அழகாக வந்து பச்சல் பசேல்னு அப்படி செடிகள் இலைகள்லாம் வந்து நல்ல க்ரோத் ஆகி வரும். ஸோ அடுத்தது பார்க்க போகிறது பாஸ்பரஸ் சத்துக்கள் வந்து கம்மியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பூக்களே வந்து பூக்காது, ரூட் டெவலப்மெண்ட்டே கொஞ்சம் கூட இருக்காது செடிகளில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். நம்ம வந்து செடிகள் வந்துட்டு இப்படி பூத்திருக்குன்னு சொல்லி இப்படி எடுத்தோம்னாவே அப்படியே கையோட ஸ்டெம்ஸ் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வீக்கான ஸ்டெம்ஸாக இருக்கும். அப்புறம் இலைகள்லாம் அப்படியே கொட்டிடும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். பூக்கள் மொட்டுக்களே வந்து வைக்காது. ஸோ பாஸ்பரஸ் சத்துக்கள் வந்து கம்மியானால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஏற்படும். ஸோ பாஸ்பரஸ் சத்துக்கள் கொண்ட இந்த மாதிரியான ஃபர்டிலைசர் வந்து கொடுக்கும் பொழுது ரூட் டெவலப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து கிளைகளும் வந்து என்னாகும், அதிகமாக எடுத்து வரும்போது பூக்களும் நமக்கு அதிகமாக வைக்கும். ஸோ இதுக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரானுலர் ஃபர்டிலைசர் தான். நல்லபடி உருண்டையாக தான் சின்னதாக இருக்குது, குட்டியாக பால் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கொடுக்கக்கூடிய அளவு பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்னுடைய சைஸ் பொறுத்தும் ப்ளஸ் செடியினுடைய அந்த க்ரோத் பொறுத்தும், சின்ன செடியாக இருக்கா இல்லை பெரிய செடியாக இருக்கா அதை பொறுத்து தான் நம்ம இந்த ஃபர்டிலைசரை வந்து கொடுக்குறோம். இது எங்கே கிடைக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான உரக்கடை இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயும் இது வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ரேட் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா தான். ஸோ ஒரு சீப்பான இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்னால் அது DAP தான். ப்ளஸ் வந்து நமக்கு நல்ல க்ரோத்தும் நம்ம செடிகளில் கொடுக்கும். உங்கள் செடிகளில் பூக்களே பூக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க இல்லைங்களா, கிளைகளும் அதிகமாக எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஃபர்டிலைசரை வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரியான ஒரு சின்ன செடியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூனோட ஒரு கம்மியாக ஒரு 5-6 அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெயே வந்து கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்க இந்த DAPயில் வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்துட்டு பெருசாக இருக்குது, ஒவ்வொன்றும் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் 6 வந்து கொடுத்துக்கலான் இருக்கேன் இந்த செடிக்கு. ஒரு பகுதியில் வந்து வேர்கிட்டையே வந்து நீங்கள் போடாமல் ஒரு பகுதியில் வந்து நீங்கள் வந்து மண்ணை கொஞ்சம் வந்துட்டு எடுத்து விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 3 போட்டு விடலாம், 3 இல்லை 4 போட்டு விடுங்க. அதே மாதிரி அந்த பக்கம் சைடில் வந்துட்டு ஒரு 4 வந்து போட்டு விடுங்க. போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தண்ணி வந்து கண்டிப்பாக நிறைய கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் இல்லைங்களா, ஸோ பூக்களும் வந்து இங்கே மொட்டுக்கள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இன்ஆர்கானிக்காக இருக்குது, அதனால் நம்ம எப்பயுமே ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வந்து கொடுக்குறத விட இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய அளவு வந்து ஓரளவு கம்மியாகவே கொடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ கம்மியாக கொடுத்துட்டு எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது செடிகள் அப்படின்னு பார்த்துட்டு கூட நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இன்ஆர்கானிக்காக இருக்கிற பட்சத்தில் நம்ம எடுத்ததையுமே ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வேர் பகுதியை போய் வந்து பாதிச்சிரும். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னாவே போதும். இது வந்து ஒரு 12 இன்ச் பாட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதே உங்களுடைய பிளான்ட் சைஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இருங்க காமிக்கிறேன். இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஆக்சுவலாக இது வந்து 20 ரூபாய்க்கு நான் வாங்கி வச்ச செடி தான். பட் நல்ல க்ரோத் வந்து இந்த செடியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச் பாட் தான். ஸோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே புது தளிர்கள்லாம் அழகாக எடுத்திருக்கு. புதுசாக வந்து மொட்டுக்கள் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் அதில் வந்து 8 வந்து போட்டோம் இல்லைங்களா, இதில் வந்து ஒரு 5 சேர்த்திக்கலாம். ஒவ்வொரு சைடும் வந்து ஒரு 5 நீங்கள் எண்ணெயே சேர்த்திக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 3-4 போட்டிங்கன்னா போதும் செடிகளுக்கு. இப்போ இந்த பக்கம் சேர்த்திட்டேன். அதே மாதிரி இந்த பக்கமாக மண்ணை நோண்டிட்டு இந்த பக்கமாக நான் கொடுக்குறேன். ஸோ 2 சைட்லேயுமே வந்து நான் போட்டு விட்டுட்டேன். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக நான் வந்து மண்ணை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து கொடுக்குற டைம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். மார்னிங் ஏர்லி மார்னிங் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு நீங்கள் வந்து ஈவினிங் டைம் எப்போயே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம மண்ணை கிளறியாச்சு. அதே மாதிரி DAPயும் போட்டாச்சு. இப்போ வந்து தண்ணி கொடுத்துடலாம். இப்போ தண்ணி வந்து கொடுத்துடலாம். நீங்கள் எந்த ஃபர்டிலைசர் வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்ததையுமே தண்ணி உள்ளே நல்லா இறங்கிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணிலாம் பாருங்கள் வெளியே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரியான சாயிலில் தான் நீங்கள் வந்து ரோஸ் பிளான்ட் வந்து வைக்கணும். அடுத்தது ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். இந்த DAP வந்துட்டு எத்தனை நாளுக்கு ஒரு முறை வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்ற டவுட் வரலாம். இது வந்து ஒரு சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ன்றதுனால நம்ம ஒரு 1 month ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். இவ்வளோ நேரமாக நம்ம DAP ஃபர்டிலைசர் வந்துட்டு எப்படி டைரெக்டாக யூஸ் பண்ணலாம்னு பார்த்துருந்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதே வந்து நம்ம லிக்விட் ஃபர்டிலைசராகவும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான ஏதாவது மெஷரிங் ஸ்பூன் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்து பர் லிட்டருக்கு வந்து தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி கொடுக்குற மாதிரியே செடிகளுக்கு வந்து டைரெக்டாக வந்து கொடுக்கலாம். ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்கள் செடிகளுக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து DAP பற்றின ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்டிலைசரை உங்களுடைய ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருந்தது அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.